டாக்டரிடம் கேளுங்கள் நிகழ்ச்சியில் இன்று உறவுகள் மேம்பட, குடும்ப பிரச்சனைகளால் உண்டாகின்ற மன அழுத்தம் போக என்னென்ன செய்ய வேண்டும் என்பன போன்ற விஷயங்கள் பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். நேர்களை நீங்களும் உங்களது கேள்விகளை கேட்கலாம். தற்பொழுது அருள் பிரகாஷ் என்கிற ஒரு நேயர் இணைப்பில் இருக்கிறார், அவரோடு பேசலாம். வணக்கம் அருள் பிரகாஷ், உங்கள் கேள்வி என்ன? வணக்கம் சார். வணக்கம் வணக்கம், சொல்லுங்க சார். நான் வந்து எனக்கு கண்ணுக்காக ஸ்டீராய்டு டேப்லெட் 6 வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் சார். ஸ்டீராய்டு டேப்லெட்டோட சைடு எஃபெக்ட் தாங்க முடியாம ட்ரிங்க்ஸ் அடிக்க போனேன் சார். இல்ல உங்க கேள்வி அதான் சார், ரெண்டுமே கலந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போ வந்து ரெண்டுமே விட்டுட்டேன் சார். ஆனா வந்து இப்போ எனக்கு உடம்பு பாதிப்பு நிறைய இருக்கு சார். ஹார்ட் பீட் அதிகமா இருக்கு. பழைய மாதிரி உடம்பு இல்லை சார், மறுபடியும் அப்படியே மாறி போயிடுச்சு. வயது என்ன? என்னோட 27 சார். இப்போ சரி பண்ணிக்கிறது எப்படி சார் சரி பண்ணிக்கணும்? நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்கள். டாக்டர் இவர் சொல்றதுக்கு இது வந்து அவர் 2 வகையான சிகிச்சை முறைக்கு போகிறார். ஏதோ ஒரு முறையை ஃபாலோ பண்ணுறது பெட்டர். அவர் ஓகே, அதில் தான் அவருக்கு குழப்பம் வருது. ஏன்னா அது வந்து நம்ம தனிப்பட்டு தான் பார்க்க முடியும், ஒரு மொத்தத்தில் பார்க்கக்கூடிய ஒரு பிரச்சனை இல்லை. வருது ஏதோ ஒரு பிரச்சனைனால ஒரு மருத்துவர் அணுகுறாங்க. அது உடல் சார்ந்த பிரச்சனையோ மனம் சார்ந்த பிரச்சனையோ எதுக்கோ ஒன்று மருத்துவர் அணுகும் போது எனக்கு இந்த மருத்துவர் அளிக்கக்கூடிய சிகிச்சைகள் பொருந்துது அப்படின்னு எடுத்துக்கிறதுக்கு நினைச்சுக்கிறதுக்கு உறுதிப்படுத்திக்கிறதுக்கு எவ்வளவு கால இடைவெளி தேவைப்படுது டாக்டர்? இடைவெளி கிடையாது. இப்போ நீங்கள் என்கிட்ட வராங்க அப்படின்னா அந்த அப்ரோச்லேயே ஓகே, நம்ம சரியான ஒரு மருத்துவர்கிட்ட வந்திருக்கோங்கிற ஒரு மனப்பக்கம் வரணும். அது இல்லாமல் அடுத்த வீட்டில் நீங்கள் அங்கே போய் பாருங்கள், இங்கே போய் பாருங்கள் அப்படின்னு ஒரு இப்போ நிறைய பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸே வந்து அவங்க சொல்லி தான் வருவாங்க. அப்போ இவங்க யாருக்கிட்டையும் திருப்தி அடைய மாட்டாங்க. அங்கேயும் எடுத்து பார்த்தீங்கன்னா நோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஃப்ரம் வாட் அதர்ஸ்க்கு. ஏன்னா இவங்க எதிர்பார்க்குறது இப்போ மாத்திரை கொடுத்தா உடனே ஜுரம் 104 டிகிரி 98.3க்கு வரணும். இட்ஸ் நாட் பாசிபிள். அதுதான் எக்ஸ்பெக்டேஷன். எல்லாம் ஃபாஸ்ட் இன்னும் கூட எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது தான் நிச்சயமா பிரச்சனையா நிற்குது. ஆமாம், தொடர்ந்து பேசலாம். அடுத்ததாக சுமதி அப்படிங்கிற ஒரு நேயர் இணைப்பில் இருக்கிறாங்க. வணக்கம் சுமதி, உங்கள் கேள்வி. சுமதி இணைப்பில் தான் இருக்கிறீங்க, டாக்டர் கிட்ட உங்க கேள்வியை கேட்கலாம். ஹலோ, சொல்லுங்கம்மா. நாங்க ஈரோட்ல இருந்து பேசுறோம். சொல்லுங்க. அதான் சார், லவ் அரேஞ்ச் தான். ஆனா பிடிக்காம கல்யாணம் பண்ணியாச்சு. ஆனா வந்து அவர் அப்பதான் அந்த அப்பதான் ரொம்ப கோவப்படுறாரு. என்ன பேசுறது, பிள்ளைங்களையும் கோவப்படுறாரு. அது எப்படி நடந்துக்கிறதுன்னு தெரியல. என்ன வேலை பார்க்குறாங்க? அவர் வந்து மெக்கானிக்கலா இருக்காங்க. நீங்க வேலை பார்க்குறீங்களா? நான் ஹவுஸ் ஒய்ஃப் தான் சார். அவர் சொல்றதுக்கெல்லாம் நீங்க எதிர்ப்பு சொல்லிட்டு இருப்பீங்களா அடிக்கடி வீட்டில்? அப்படியெல்லாம் இல்லைங்க சார். ரொம்ப டென்ஷன் படுத்துக்குவாரு. இல்லை, அவர் ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் வரும்பொழுது நீங்கள் பிரச்சனைகள் அவர் கூட பங்கிடுறது உண்டா? உண்டு சார். ஆனா மெயினா அவர் வந்து அவர்கிட்ட உள்ள என்னம்மா வாய்ஸ் நடுவில் ஷேர் பண்ண மாட்டாரு. எதுவும் ஷேர் பண்ணிக்கிறது இல்லை அப்படிங்கிறாங்க. நிகழ்ச்சிக்கு நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்கள். அவர் மெக்கானிக்காக இருக்கார். நிச்சயமாக அவருடைய வேலை நேரம் வந்து அவர் கையில் இல்லை. எப்போ அந்த வேலை வருதோ அப்போ தான் செய்ய வேண்டியிருக்கும். தனியார்னா ஒரு கம்பெனியில் இருந்தால் நேரம் இருக்கும். அதனால் இது வந்து வேலை சுமை இருக்கும். இது அகெயின் புரிதல் தான். நான் சொன்ன இந்த புரிதலுங்கிறது இன்றைக்கி நிறைய பேர் படித்தவர்களாக படிக்காமலாக இருக்கட்டும், புரிதல் ரொம்ப குறைவாக இருக்குது. சரி டாக்டர், புரிதலை ஏற்படுத்தணும் அப்படின்னா அதுக்கான வாய்ப்பை எப்படி உண்டு பண்ணிக்கிறது டாக்டர்? அதுக்கான முதல் படி என்ன? முதல் படி என்ன தெரியுங்களா? இப்போ நீங்கள் சொல்கிறது ஐ ஹவ் டு லிசன். ஃபஸ்ட்டு லிசனிங், கேட்கும் தன்மையை நம்ம கூட்டிக்கணும். பொறுமையாக இடையூறு இல்லாமல் கேட்க பழகிட்டாலே புரிதல் வரும். ஒன்ஸ் யூ லிசன் தென் யூ கேன் கம்யூனிகேட். இப்போ நீங்கள் எதுக்கு இதை சொன்னீங்க, என்ன கருத்துன்னு அடுத்த கேள்வி கேட்டிங்கன்னா அதுக்கு அவங்க பொறுமை இருந்தால் விளக்கம் சொல்ல போகிறாங்க. இல்லைனா உனக்கு புரியாது விடுனாங்கன்னா அவங்களுக்கு பொறுமை இல்லை, அப்புறம் பிறகு டிஸ்கஸ் பண்ணிக்கலான்னு விட்டுடணும். ஸோ ஃபஸ்ட் யூ மஸ்ட் பி பாசிவ் லிசனர். லிசனிங் இருந்தாலே பாதி பிரச்சனைகள் சரியாயிடும். நிறைய பேர் காது கொடுத்து கேட்குறதே இல்லை, கேட்பவராக இருங்கள் அப்படிங்கிற மாதிரி அவ்வளோதான் சொல்கிறேன். சரி, தொடர்ந்து பேசலாம். அடுத்ததாக திருச்சியில் இருந்து புனிதவதி என்கிற ஒரு நேயர் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் புனிதவதி, உங்கள் கேள்வி என்னம்மா? நான் வந்து சாரோட ஸ்டூடெண்ட். சரி, 91ல. இப்போ என்னோட ஸ்டூடெண்ட்டுக்காக இந்த கேள்வியை கேட்குறேன். என்ன பண்ணுறீங்கம்மா? நான் வந்து காலேஜ் ஆஃப் நர்சிங்ல பிரின்சிபலாக இருக்கேன். ஓகே, சொல்லுங்கள். என்னோட ஸ்டூடெண்ட் செகண்ட் இயர் பிஎஸ்சி 18 இயர்ஸ் கேர்ள். அவங்களுக்கு கிட்டத்தட்ட எவ்ரிடே நோஸ் ப்ளீடிங் வருது சார். மயக்கம் ஆயிடுறாங்க, உடனே அன்கான்ஷியஸ் ஆயிடுறாங்க. அந்த அன்கான்ஷியஸ்னஸ் 1 to 3 மினிட்ஸ் இருக்கு. இல்லை, அது என்ன டெய்லினா என்ன பீரியட்ல இருக்காங்களா, இல்லை காலையில் இருக்கா, மதியம் இருக்கா? அது எபிசோடிக்கா வருது சார், கிட்டத்தட்ட டெய்லி வருது. நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து யூ ப்ளீஸ் கன்சல்ட் சம் இஎன்டி பாருங்கள். ஏன்னா நேசல் ப்ளீடிங் வந்து யூ ஹவ் டு சி அது என்ன காரணம்னு பார்க்கணும். தென் யூ சி ஏ நியூராலஜிஸ்ட். இது ரெண்டையும் முதல்ல பார்த்து பாருங்கள். ஏன்னா ஒரு பர்டிகுலர் பீரியடில் அந்த மாதிரி வருது வந்து யூ நோ அஸ் எ நர்ஸ் டெஃபினெட்லி யூ நோ தட். அது செக் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு அதுக்கு அப்புறம் நீங்கள் அவங்க லைஃப் ஸ்ட்ரெஸ் என்ன,
அவங்களுடைய மற்ற உளவியல் பிரச்சனைங்கிறது செகண்டரி. இதில் பிரைமரி வந்து தேர் மேபி சம் பெத்தலாஜிக்கல் ஃபிசியோலாஜிக்கல் ப்ராப்ளம் இருக்குங்க தான் என்னுடைய கருத்து. மனச்சிக்கல்களால் உடல் பிரச்சனைகள் ஏற்பட்டால் கூட முதலில் சிகிச்சை அளிக்க வேண்டியது உடல் பிரச்சனை. ஏன்னா அந்த பிரச்சனையை பொறுத்து தான் இருக்குது. இங்கே இந்த பிரச்சனை வந்து உடல் பிரச்சனை தான், ரத்தம் வருது, நோஸ்ல ப்ளீடிங் வரும்போது அதுதான் முதல்ல பார்க்கணும். ஏன்னா பிளட் போச்சுனாலே நினைவு போயிடும், கம்ப்ளீட் சென்ஸே போயிடும். சரி, தொடர்ந்து பேசலாம். அடுத்ததாக ஒரு நேயர் இணைப்பில் இருக்கிறார், அவரோட பேசலாம். வணக்கம், இணைப்பில் தான் இருக்கிறீங்க சார், உங்க கேள்வியை கேட்கலாம். ஹலோ, வணக்கம் சார். சொல்லுங்க. வணக்கம் சார். என் பேர் குமார் சார். சேலத்துல இருக்கேன். உங்க கேள்வி சார். நான் வந்து வீட்டுக்கு ஒரே பையன் சார். என்ன செய்றீங்க, என்ன வேலை பார்க்குறீங்க? நான் வந்து சின்ன பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஒய்ஃப் வந்து காலேஜில் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. உங்க கேள்வி என்ன? கேள்வி என்ன ஒன்று சார், அதாவது ஃபேமிலி அட்டாச், நான் வந்து ஃபேமிலி அட்டாச்மெண்ட் இல்லாமல் குழந்தைங்க முன்னாடி குழந்தைங்க அடிச்சுக்கிட்டு அவங்க ஃபேமிலி வந்து டாமினேஷன் பண்ணிக்கிட்டு இப்போ குழந்தைங்களும் இல்லாமல் அவங்க விட்டு போயிட்டாங்க சார். இப்போ வந்து இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. 2 பெண் குழந்தைங்க. அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் வந்து என்னுடைய ப்ராப்பர்ட்டி வந்து அவங்க வந்து எடுத்துக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஃபாதர் மாதிரி பார்க்கக்கூடாதுன்றாங்க. இப்போ குழந்தைங்க உங்ககிட்ட இருக்காங்களா, உங்கள் ஒய்ஃபோட இருக்காங்களா? இல்லை, இப்போ ஒய்ஃபோட இருக்காங்க சார். அவங்க நீங்கள் தனியாக அவங்களுடைய இல்லை சார். ஃபாதர் மதர், எனக்கு ஒரு சிஸ்டர், அன்மேரிட் சிஸ்டர் இருக்காங்க. எனக்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. இவங்க ஃபாதர் மாதிரி ஏஜ்டு, 2 பேரும் வந்து ஏஜ்டு. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, தனியாக போகணும்னு எதிர்பார்க்குறாங்க. இல்லை, தனியாக இருக்குன்னு எதிர்பார்க்குறது தவறு இல்லை. அதுக்கு உண்டான சூழ்நிலை நீங்கள் விளக்கி சொன்னீங்கன்னா உங்களுக்கு புரிதல் வரும். இல்லை சார், அது சொல்லிட்டேன். இதில் அவங்களுடைய கூட அதாவது அவங்களுடைய பிரதர் சிஸ்டர் எல்லாமே என்ன பண்ணுறாங்க, உங்களுடைய சேஃப்டி பண்ணி நீ தனியாக வந்துடு அப்படின்றாங்க. எஸ் டாக்டர், இந்த மாதிரி எதிர்பார்ப்புகள் கூட இதில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, பணத்தை மையமாக வச்சு வாழ்க்கையை வாழ்கிறாங்க. இன்னைய ஒரு தவறாக எடுத்துக்கோன்னா, இன்றைய தலைமுறையில் மெட்டீரியல்ஸுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறோம். மனித நேயங்கிறது வந்து இருக்குது, ஆனால் அது வந்து உணர்தல் கிடையாது, புரிதல் கிடையாது. மெட்டீரியல்ஸ் நல்லா இருக்கணும், நல்லா உடுத்திக்கணும், இப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு போகணும், நீங்கள் அந்த வேலை செய்யக்கூடாது, நீங்கள் ஒரு டாக்டர் இதை செய்யக்கூடாது, நீங்கள் அப்படின்னு ஒன்றும் கிடையாது. இப்போ வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் போனீங்கன்னா டிக்னிட்டி ஆஃப் லேபருங்கிறது, எந்த வேலை செய்தாலும் அதுக்கு மரியாதை உண்டு. அதே மாதிரி தான் ஒரு பக்குவம். ஸோ இதில் வந்து அவங்களுக்குள்ள புரிதல் இல்லை, விட்டுக் கொடுக்கும் தன்மை இல்லை. இவரும் ஒரே பிடிவாக தான் எங்கள் பேரண்ட்ஸ் தான். கல்யாணத்துக்கு முன்னே பேரண்ட்ஸ் வேணும், திருமணம் பண்ணுறது மனைவி குழந்தைக்கு தான் முக்கியத்துவம், அடுத்து தான் பெற்றோர்கள். அந்த மாதிரி ஒரு கம்பார்ட்மெண்டலைஸ் பண்ணாதனால தான் இந்த பிரச்சனை இருக்குது. சரி டாக்டர், நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். அரங்கத்திற்கு வந்து பல்வேறு விதமான முக்கிய சிறந்த தேவையான ஆலோசனைகள் வழங்கியமைக்காக மிக்க நன்றி டாக்டர். மிக்க நன்றி. நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் புரிதலின்மை என்கிற ஒரு காரணம்தான் குடும்பத்தினருக்குள் பிரச்சனை உருவாகுவதற்கும் மன அழுத்தம் ஏற்படுவதற்கும் காரணமாக இருக்கிறது என்பதை பார்த்தோம். நீங்கள் குடும்ப பிரச்சனையினால் நீங்கள் மன அழுத்தத்திற்கு உண்டாகி இருக்கலாம். ஆனால் உங்கள் பிள்ளைகள் நாளை எதிர்காலத்தில் ஆரோக்கியமான சூழலில் வளர வேண்டும் என்றால் பிள்ளை வளர்ப்பு என்பதில் அதீத கவனம் செலுத்த வேண்டிய கடமையும் பொறுப்பும் பெற்றோர்கள் கையில் இருக்கின்றன என்கிற ஒரு கருத்தோடு டாக்டரிடம் கேளுங்கள் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. வணக்கம்.